அன்பான தமிழர்களுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இன்றைக்கு நம்ம எது குறித்து பேச இருக்கோம் அப்படின்னா, கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்கள்ல உடன்பிறப்புகள், திராவிட திருவாளர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெண்களை பத்தி தரக்குறைவா பேசுனா அது எப்படிங்க விட முடியும்? அதுதான் திராவிட மாடல் அரசுல பெண்களை பத்தி தப்பா பேசின சவுக்கு சங்கரை நாங்க கைது பண்ணிருக்கோம். நீங்க ஏன் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஏன் அவருக்கு ஆதரவா பேசுறீங்க அப்படின்னு சவுக்கு குறித்து பேசக்கூடியவங்களுக்கு எல்லாம் கீழே போய் கமெண்ட் போடுறது, இல்லைன்னா நேர்காணல்ல விவாதத்துல பங்கெடுத்தாங்க அப்படின்னா இது குறித்து பேசுறாங்க. நாம் அவர்கள்ட்ட என்ன கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படின்னா, இந்த திராவிட மாடல் அரசுல பெண்களை குறித்து யாரு பேசினாலும் அவருக்கு நடவடிக்கை பாயுமா, அல்லது உங்க கட்சிக்காரர் இல்லாம திராவிட உடன்பிறப்பா இல்லாதவர் மீது, எளியவர் மீதுதான் உங்களுடைய நடவடிக்கை பாயுமா? பெண்களை பத்தி யார் தரையிலவா பேசினாலும் அவர்கள் வழக்கு போடலாம், தண்டிக்கலாம், சிறைப்படுத்தலாம், சட்ட ரீதியா இது எல்லாமே செய்யலாம். இத யாருமே ஆதரிக்க மாட்டாங்க, யாரும் ஆதரிக்கல. சவுக்கு சங்கர் விஷயத்துல கூட அவர் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் தப்பா பேசுனதுக்காக அவருக்கு வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்தி அவருக்கு தண்டனை கொடுத்தா கூட யாருமே அதை கண்டிக்க போறதில்லை. ஆனால் அதற்கு மாறாக சட்டத்திற்கு புறம்பாக மனித உரிமை மீறல்கள் நடக்கிறதுனாலதான் அது குறித்து பேசுறாங்க தவிர சவுக்குடைய கைது நியாயம் அப்படின்னு சொல்லி, சவுக்குடைய கைது அநியாயம், அவரை கைது செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது கிடையாது. இந்த உடன்பிறப்புகள்கிட்ட நம்ம வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் பேசுனது தவறுதான். அதே சமயத்துல உங்களுடைய திராவிட திருவாளர்கள், திமுக உடன்பிறப்புகள், திமுக பேச்சாளர்கள் இவர்களெல்லாம் பெண்களை குறித்து ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்களே, அவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சமீபத்துல பெண்களை பத்தி தவறா பேசி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறை சென்றுட்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் பேசுறாரு. சைதை சாதிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் நடிகை குஷ்பு அவர்கள் பத்தி தரக்குறைவா பேசினாரு. இப்படி பல பேரை சொல்லிக்கிட்டே போலாம். நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து, அவங்க சசிகலா அம்மையார் குறித்து பேசும்பொழுது அவ்வளவு ஒரு கொச்சையாதான் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நான் அவங்க சொல்றேன், சிரிக்க கூடாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலுக்கு அடியில பூந்துருவாரு அப்படின்னலாம் சொன்னாரு. அப்போ திராவிட கொள்கை உடையவர்கள், திமுக உடன்பிறப்புகள் இத சொன்னாக்கா இவங்களுக்கும் கைது நடவடிக்கை பாயுமா அல்லது பாயாதான்? சமூக நீதி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். எளியவர்களுக்கு ஒரு நீதி, அதிகாரமற்றவர்களுக்கு ஒரு நீதி, அதிகாரத்துல உள்ளவர்களுக்கு ஒரு நீதி, அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அதாவது பெண்கள் குறித்து நீங்க தவறா பேசினாலே நீங்க வழக்கு பதிவு செய்வீங்க, கைது செய்வீங்க அப்படின்னா தவறா நடந்திருக்காங்களே. இதற்கு முன் பாத்தீங்க அப்படின்னா, அக்கா கனிமொழி அவர்கள் கலந்துகிட்ட அந்த கூட்டத்துல திமுக உடன்பிறப்புகள் காவல்துறையினருக்கு பெண் காவலர்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்திருக்கு பண்ணிருக்காங்க. அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பேசினாலே நாங்க கைது செய்வோம் அப்படின்னாக்கா செஞ்சிருக்காங்க, பாலியல் சீண்டல் செய்யறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? குரலற்றவர்களின் குரல், விரலற்றவர்களின் விரல் என்று வாய்ஸவராக விடக்கூடியவர்கள், நான் குரலற்றவர்களின் குரலா ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார வர்க்கங்களுடைய குரலா ஒழிக்கக்கூடியவர்கள் அவங்க உட்கார்ந்துட்டு சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் ஸ்ரீமதி மரணத்திற்கு எதிரா நின்றாரு, அவரையா நீங்க ஆதரிக்கிறீங்க? சவுக்கு சங்கர் அவர்கள் ஸ்ரீமதி மரணம் குறித்து அவதூறு பேசினாரு, அவரை நீங்க ஆதரிக்கிறீங்களா?
தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல அங்க நடந்த துப்பாக்கி சூடு சரிதான்னு பேசுறவரு, அவரை நீங்க ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் பேசுனத நம்ம ஆதரிக்கல, முழுமையா எதையுமே நம்ம ஆதரிக்கல. அதாவது காவல்துறை குறித்து பேசியதா இருக்கட்டும், ஸ்ரீமதி விஷயத்துல பேசிய கருத்தா இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா பேசியதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம என்னைக்குமே ஆதரிக்கல. இத நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க முட்டு கொடுக்கிற இந்த திராவிட மாடல் அரசு ஸ்ரீமதி விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? ஸ்ரீமதிக்கு அந்த மரணத்திற்கு, ஸ்ரீமதி மரணம் அதற்கு துணை போனவர்களுக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கா? உங்களுடைய ஆட்சியில தான் நடந்துச்சு. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த திராவிட மாடல் ஆட்சியில தானே ஸ்ரீமதி மரணம் நிகழ்ந்துச்சு. ஸ்ரீமதி மரணத்துல திராவிட மாடல் அரசுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? ஸ்டெர்லைட் விஷயத்துல திமுகவோட நிலைப்பாடு என்ன? அந்த குற்றவாளிகளுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருச்சா? அவர்கள் எல்லாம் அந்த இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நீதி கிடைஞ்சிருச்சா? சவுக்கு சங்கர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரோ அதுதான் ஸ்ரீமதி விஷயத்திலேயா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் விஷயத்திலேயா இருக்கட்டும், திமுக அரசுடைய நிலைப்பாடும் அதுதான். நீங்க பேசுறீங்க சவுக்கு சங்கர் இது மாதிரி கொடுத்து பேசியிருக்காரு, அவருக்கா உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறீங்க. நீங்க திமுக அரசு ஆதரிச்சு பேசுறீங்களே, அது சரியா? ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சவுக்கு சங்கர்ட்ட பேட்டி எடுக்கிறாரு. அத உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாரு, அல்லது அதை எடிட் பண்ணாம போட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட கைது செய்யக்கூடியவர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் தவறான அர்த்தத்துல பேசியிருக்காரு. அதையும் ஒரு ஊடகம் ஒளிபரப்புனுச்சு. அந்த ஒளிபரப்புனவரை நீங்க கைது செஞ்சீங்களா? சைதி சாதிக்கு பேசுனத ஒளிபரப்பு செஞ்ச அந்த ஊடகத்தை சார்ந்தவங்களை நீங்க கைது பண்ணீங்களா? திமுகவுடைய ஆபாச பேச்சாளர்கள் பேசிருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் ஒளிபரப்புனவங்களை நீங்க கைது செஞ்சிருக்கீங்களா? சமூக நீதி அப்படின்னா எல்லாருக்கும் அது சரியாதானே இருக்கணும். அது என்ன அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு, அதிகார வர்க்கத்துக்கு துணை போவர்களுக்கு ஒரு நீதி, எளியவர்களுக்கு ஒரு நீதி. இதுதான் நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம சொல்வதனாலயே நீங்க ஸ்ரீமதி மரணத்துக்கு சரி அப்படின்னு நியாயம் கற்பிச்சீங்க அப்படின்னா நீங்க சவுக்குக்கு ஆதரவா பேசுங்க. தூத்துக்குடி அங்க அதுல மரணமடைந்த, துப்பாக்கி சூட்ல மரணமடைந்த அந்த தங்கைகளுக்கு எதிராக நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மனசாட்சி இல்ல அப்படின்னா நீங்க சவுக்குக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பேசுறீங்க. சவுக்கு சங்கருக்கு முதல்ல யார் ஆதரவு கொடுத்தா? சவுக்கு செஞ்சது பேசுனது அவரு சவுக்குடைய நிலைப்பாடு சரி அப்படின்னு யாரு சொன்னா? யாருமே அது சரின்னு சொல்லல. சவுக்குடைய இந்த கைதுல நடந்திருக்கிற மனித உரிமை மீறல்களை கண்டிக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் பேசிய பேச்சு சரி அப்படின்னு சொல்லல. அவர் ஒரு நியாயவான், அவர் ஒரு யோக்கியர் அப்படின்னு யாரும் சொல்லல. நம்ம கேக்குறது அப்படின்னா மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு, எளியவர்களுக்கு அது நடக்கும் பொழுது கைது செய்றீங்க. சவுக்கு சங்கர் பேசும்போது கைது செய்றீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற அந்த ஆபாச பேச்சுகளை பேசக்கூடிய பேச்சாளர்கள் பேசும் பொழுது ஏன் இது நடக்க மாட்டேங்குது? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செஞ்சு சிறையில வச்சுங்க, வந்ததுக்கு அப்புறமா அவர் அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு. அதே போலதான் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஒளிபரப்புனாரு, அவர் நெறியாளரா பங்கெடுத்து சவுக்கு சங்கர் பேசுறத கேட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுக்காண்டி அவரை நீங்க கைது செஞ்சிருக்கீங்க. அதில் தேடி போய் டெல்லியில போய் அவசர அவசரமா கைது செஞ்சு அவங்க வீட்டுக்கு எந்த வித தகவலும் சொல்லாம தொடர் வண்டியில பாத்தீங்க அப்படின்னா 1.5 நாள் அவரை ரொம்ப சிரமப்படுத்தி அந்த அளவுக்கு பண்ண நீங்கள் ஆபாச பேச்சுகளை பேசக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள்
அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? திராவிட மாடல் அரசு ஸ்ரீமதி மரணத்துல நீதியை பெற்றுக் கொடுத்திருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்மளும் அதை போட்டுறதுதான் போறோம், அதை வரவேற்று நம்மளும் ஒரு காதலை போடதான் போறோம். ஆனால் சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கோ இதுவரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல நீங்க ஓட்டு கேட்கும்போது என்ன சொன்னீங்க? 2019 நாங்கள் வெற்றி பெற்றால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல நாங்க நீதி வாங்கி தருவோம், அந்த குற்றவாளிகளை தண்டிப்போம் அப்படின்னு. மாறா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க. சவுக்கு சங்கரை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அதை விமர்சிக்கிறதுக்கு இந்த உடன்பிறப்புகளுக்கு என்ன தகுதி இருக்கு? சவுக்கு சங்கரோட என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதுதான் இங்கேயும் இருக்கு. அப்ப பேசுறதுக்கு உங்களுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. சமூக நீதி அப்படின்னா அது எல்லோருக்கும் சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டிதான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். அதாவது இதே இந்த விஷயம் திமுக எதிர்கட்சியா இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்து அப்படி இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இந்நேரம் பூதாகரமாக்கியிருப்பாங்க. சமூக நீதி காவலர்கள், நீதிக்கு ஆதரவா குரல் கொடுக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சியினர் என்று சொல்ல எதிர்கட்சி, அதாவது அன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எதிர்கட்சியுடைய கூட்டணியில ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களும் பேசினாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வாய்மூடி மௌனிகளா இருக்காங்க. இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது பல பத்திரிகைகள் அந்த அநியாயங்கள் குறித்து பேசுனுச்சு. அவர்கள் எல்லாம் இன்று வாய்மூடி மௌனிகளாக இருக்காங்க. என்ன காரணம்? எதற்காக அவங்க அப்படி இருக்காங்க? அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் இது குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா வரக்கூடிய தேர்தல்ல நம்மளுக்கு சீட்டு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுனால அமைதியா இருக்காங்களா? இந்த பத்திரிகையாளர்கள் இது குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ அச்சுறுத்தல் வரும் அப்படிங்கிறதுனால அவர்களும் அமைதியாக இருக்காங்களோ அப்படின்னு என்ன தோணுது? சமூக நீதி அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன நிலைப்பாட்டுல இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து குரலற்றவர்களின் குரல் பேச வேண்டும் என்று இந்த காணொலி மூலமா நம்ம சொல்றோம். அதாவது இப்பவே நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஆதரவா குரல் கொடுப்பது என்பது பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான். சவுக்கு கைது செய்யப்பட்ட போது நிறைய பேர் பேசல. அதே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் கைதுக்கு பேசுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சவுக்கு கைதை நம்ம மௌனமா இருந்துட்டோம், மௌனிச்சிட்டோம். அதை இந்த அரசு கவனத்துல கொண்டுதான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய கைது நடந்திருக்கு. அப்போ நம்ம அந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணிருந்தோம் முன்னாடி அப்படின்னா இது ஒருவேளை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். சமூக நீதி என்பது அனைவருக்கும் சமமாகத்தான் இருக்கணும். அதாவது பெண்ணியம் குறித்து பேசக்கூடியவர்கள், பெண் விடுதலை குறித்து பேசக்கூடியவர்கள் பெண்களை இந்த தருணத்திலே தவறா பேசக்கூடாது. பெண்களை தவறா பேசியது யாரா இருந்தாலும் அது தப்புதான். அவர்களுக்கு இந்த தரப்பு அந்த தரப்புன்னு இல்லாம சவுக்கு சங்கருக்கு எப்படி நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதே போல பெண்களை தரக்குறைவாக விமர்சிக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள், திமுகவை சேர்ந்த ஆபாச பேச்சாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொளியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு.